ஹாய், வெல்கம் பேக் டு அவர் சேனல். இன்றைக்கி நம்ம சேனலில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, ஒரு சூப்பரான மேக்கப்புக்கு தகுந்த மாதிரியான லூஸ் செட்டிங்ஸ் பவுடர் வந்து ரெடி பண்ண போகிறோம். அதுக்கு தேவையான பொருள் எல்லாமே ஸ்க்ரீனில் உங்களுக்கு நான் ஒவ்வொரு பொருளும் போடும்போது மெஷர்மெண்ட் சொல்லிடுறேன், கவனமாக நோட் பண்ணிக்கோங்க. ஸோ இந்த பவுடரை நீங்கள் கமர்ஷியலாக சூப்பராக கொண்டு போகலாம். இல்லை நீங்கள் ஒரு மேக்கப் பியூட்டிஷியனாக இருக்கீங்க அப்படின்னா உங்களுடைய ஓன் பர்பஸ்க்கு வந்து நீங்கள் வந்து ரெடி பண்ணிக்கலாம். நல்ல ஒரு ஸ்மூத்தான நல்ல ஒரு அப்ளிகேஷன் தகுந்தமான ஒரு வாட்டர் ப்ரூஃப் மேக்கப் பண்ண போகிறீங்க அப்படின்னா ஸோ இந்த பவுடர் வந்து ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ என்னென்னு ஃபஸ்ட்டு பார்த்துடலாம். டால்கம் பவுட்ரு வந்து ஒரு 20 கிராம் எடுத்துக்கிறேன். ஃபஸ்ட்டு டால்கம் பவுட்ரு வந்து வெயிட்டாக இருக்கும், அதனால் உங்களுக்கு வந்து பவுட்ரு வந்து கம்மியாக தெரியுது. 20 கிராம் எடுத்தாச்சு. அடுத்து சிலிக்கா பவுடர் வந்து எடுத்துக்கிறோம். சிலிக்கா பவுட்ரு பார்த்திங்கன்னா ரொம்ப ரொம்ப வெயிட்லெஸ்ஸாக இருக்குங்க. 100 கிராம் பவுட்ரே 10 கிராம் பவுட்ரே ரொம்ப என்னமோ 100 கிராம் மாதிரி தெரியும். அந்தளவுக்கு வெயிட்லெஸ்ஸாக இருக்கும். ரொம்ப ஸ்மூத்தாக அப்ளிகேஷன் கொடுக்கக்கூடிய பவுட்ரு சிலிக்கா பவுடர். அது ஒரு 10 கிராம் எடுத்துக்கிறேன். நான் வெறும் 50 கிராம் பவுட்ருக்கான மெஷர்மெண்ட்டு தாங்க கொடுக்குறேன். சிலிக்கா பவுடர் 10 கிராம் எடுத்துக்கோங்க. ஓகே, அடுத்து மைக்கா பவுட்ரு எதுக்கு அப்படின்னா, மைக்கா பவுட்ரு எப்படி இருக்கும் அப்படின்னா ஒரு ஜொலிக்கிற மாதிரி இருக்கும். பவுட்ரு பார்க்கும்போது ஒரு மின்ற மாதிரி தெரியும். ஸோ உங்கள் ஃபேஸில் இந்த பவுட்ரு அப்ளிகேஷன் நீங்கள் பண்ணும்போது உங்கள் ஃபேஸ் வந்து வெயிலில் போகும்போது நல்ல ஒரு க்ளோயிங் கொடுக்கும். அதுக்காக தான் மைக்கா பவுட்ரு எடுத்துக்கிறோம். மைக்கா பவுட்ரு 8 கிராம் எடுத்துக்கிறோம். ஸோ மைக்கா பவுட்ரு வச்சுருக்க கவரை பார்த்தீங்கன்னா தெரியும் எந்தளவுக்கு ஒரு மாதிரி ஜொலிக்கிற மாதிரி இருக்குது பாருங்கள். 8 கிராம் மைக்கா பவுட்ரு தேவை. இது ஒயிட் கலர் பவுட்ரு தான் செய்கிறோம், ஒயிட் டோன் பவுட்ரு மாதிரி. உங்களுக்கு ஸ்கின் டோனுக்கு தகுந்த மாதிரி பிக்மெண்ட்டை ஆட் பண்ணி, யுரைன் ஆக்சைடோட பிக்மெண்ட்டை ஆட் பண்ணி ரெட் அண்டு எல்லோ அதுதான் மெஷர்மெண்ட்டில் வரும். கலர் வந்து முன்ன பின்ன சேஞ்ச் ஆகும். பிக்மெண்ட்டோட கைடு வந்து உங்களுக்கு வேணும் அப்படின்னா நான் வாட்ஸ்அப்பில் மெசேஜ் பண்ணுங்கள், நான் உங்களுக்கு சென்ட் பண்ணுறேன். ஏன்னா ஒவ்வொரு ஸ்கின் டோன் தகுந்த மாதிரி டார்க் ஸ்கின்னுக்கு, ஒரு ஃபேராக இருப்பாங்க அவங்களுக்கு, இந்த மாதிரி டஸ்கி ஸ்கின்னுக்கு, இந்த மாதிரி தகுந்த மாதிரி பிக்மெண்ட் வந்து சேஞ்ச் ஆகும். மைக்கா பவுடருக்கு அப்புறம் ஜிங்க் ஆக்சைடு வந்து ஒரு 2 கிராம் தேவை. 2 கிராம் எடுத்தாச்சு. அடுத்து மெக்னீஷியம் ஸ்டார்ச் இல்லை நம்ம அரரோட் சொல்லுவோம் இல்லையா, அது ஒரு 2 கிராம் தேவை. மெக்னீஷியம் ஸ்டார்ச் பவுடர் எடுத்திருக்கேன், அது ஒரு 2 கிராம் தேவை. அடுத்து ரைஸ் பவுட்ரு 2 கிராம் தேவை. கோலின் கிளே 5 கிராம் தேவை. உங்களுக்கு பெர்ஃப்யூமில் வந்து பவுட்ரு ஃபார்மில் கிடைக்கும். ஸோ பெர்ஃப்யூம் வந்து ஆட் பண்ணிக்கிட்டீங்க அப்படின்னா இன்னமும் நல்லாயிருக்கும். இல்லை உங்களுக்கு லிக்விட் ஃபார்மில் தான் பெர்ஃப்யூம் இருக்குது அப்படின்னா 1 or 2 ட்ராப்ஸ் வந்து ஆட் பண்ணுங்கள், நல்லாயிருக்கும். ஓகே, இப்போது நம்ம கிட்டத்தட்ட எல்லாம் ஆட் பண்ணிட்டோம். கடைசியாக கோலின் கிளே ஆட் பண்ணிக்கலாம். கோலின் கிளே, ரைஸ் பவுடர், கோலின் கிளே 5 கிராம், ரைஸ் பவுட்ரு 2 கிராம். பெர்ஃப்யூம் பவுட்ரு ஃபார்மில் எடுத்திங்கன்னா 0.5 கிராம் ஆட் பண்ணுங்கள். இல்லை லிக்யூடோ ட்ராப் ஆட் பண்ணிங்கன்னா ஒரு 2 ட்ராப் போதும். ஒரு 50 கிராம் பவுட்ருக்கு லூஸ் செட்டிங்ஸ் பவுட்ரு. இப்போ இதை எல்லாத்தையும் நம்ம கையில் மிக்ஸ் பண்ணோம் அப்படின்னா ஈவனாக மிக்ஸ் ஆகாது. இப்போ பாருங்கள், டப்பாவில் எவ்வளோ கம்மியாக தெரியுது பவுட்ரு, நல்லா பார்த்துக்கோங்க. டப்பாவில் இப்போ வந்து நான் மிக்சிங் பண்ணுறதுக்கு முன்னாடி டப்பாவில் வந்து நான் வச்சுருக்க பவுட்ரு வந்து எவ்வளோ கம்மியாக இருக்குதுன்னு பாருங்கள். இப்போது இதை நான்
ஒரு மிக்சர் கிரைண்டரில் போட்டு அடிச்சுக்கிடுவோம். ஏன்னா மிக்சியில் போட்டு அடித்தா தான் சிலிக்காவோட எல்லாமே ஈவனாக மிக்ஸ் ஆகும். ஏன்னா சிலிக்கா ரொம்ப ரொம்ப வெயிட்லெஸ்ஸாக ரொம்ப ஸ்மூத்தான அப்ளிகேஷன் கொடுக்கக்கூடிய பவுட்ரு. அது கூட மிக்ஸ் பண்ணணும் அப்படின்னா ஒரு மிக்சர் கிரைண்டரில் போட்டு பவுட்ரை நீங்கள் வந்து அடிச்சுக்கிட்டிங்க அப்படின்னா நல்ல ஈவனாக மிக்ஸ் ஆயிரும். ஓகே, சூப்பராக மிக்ஸ் ஆயிருச்சு. இது ஒயிட் டோன் பவுட்ரு மாதிரி நான் ஒயிட் கலரில் தான் பண்ணியிருக்கேன். உங்களுக்கு தேவைன்னா பிக்மெண்ட் ஆட் பண்ணிக்கோங்க. மறுபடியும் மெஷர்மெண்ட் சொல்கிறேன், நோட் பண்ணிக்கோங்க. பாருங்கள் பவுட்ரு எந்த அளவுக்கு இருக்குது. நான் முதல்ல காமிச்சதை விட இப்போ குவான்டிட்டி அதிகமாக தெரியுது இல்லையா? மறுபடியும் மெஷர்மெண்ட் சொல்கிறேன், நோட் பண்ணிக்கோங்க. டால்கம் பவுடர் 20 கிராம், சிலிக்கா பவுடர் 10 கிராம், மைக்கா பவுடர் 2 கிராம், கோலின் கிளே 5 கிராம், ஜிங்க் ஆக்சைடு 2 கிராம், மெக்னீசியம் ஸ்டார்ச் இல்லை அரரூட் பவுடர் 2 கிராம், ரைஸ் பவுடர் 2 கிராம், பர்ஃப்யூம் 2 கிராம். உங்களுக்கு தகுந்த மாதிரி பிக்மெண்ட்டை ஆட் பண்ணிக்கோங்க. பிக்மெண்ட்டோட கைடு வேணும்னா வாட்ஸ்அப்பில் தர நம்பருக்கு, ஸ்க்ரீனில் தர நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்கள், உங்களுக்கு கைடு சென்ட் பண்ணுறேன். இப்போ இந்த பவுட்ரு வந்து ரெடி ஆகிடுச்சு. என் கையில் அப்ளிகேஷன் பண்ணி காட்டுறேன் எந்த அளவுக்கு ஸ்மூத்தாக அப்ளை ஆகுதுன்னு பாருங்கள். இது தாராளமாக உங்கள் ஸ்கின்னில் லூஸ் செட்டிங்ஸ் பவுடராக பயன்படுத்தக்கூடிய வகையில் ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்கும். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு கமெண்ட் பண்ணுங்கள். எந்த டவுட்னாலும் கேளுங்க, நான் உங்களுக்கு கிளியர் பண்ணுறேன். ஓகே, உங்களுக்கு தெரியும் என்னோடய ஸ்கின்னில் நான் அப்ளிகேஷன் பண்ணியிருக்கிறது ரொம்ப ரொம்ப எஃபெக்டிவாக நல்லா இருக்குங்க. ட்ரை பண்ணி பாருங்கள்.